beyond infinity and back again. On to them. எல்லாருக்கும் வணக்கம். நான் சக்திவேல். வாங்க இன்றைக்கி டாபிக் வந்து டுடே வந்து நிஃப்டி எப்படி போயிருக்கு, மூவ்மெண்ட் எங்கே போயிருக்கு, எந்த இடத்துல என்ட்ரி எடுத்துதான் நமக்கு நல்ல என்ட்ரி இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது நம்ம காலையில் சொன்ன மாதிரி கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நியர்லி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா 16,159 மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அந்த 16,135 மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து உங்களுக்கு வந்து 158 வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆனதுனால பெரிய நெகட்டிவ் நியூஸ் எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக அதுக்கு கீழே இறங்காதுங்கிறது என்னோடய வியூவாக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் ஆனிச்சிங்க இல்லைங்களா, அதனோட ஸ்டார்டிங் கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேவோட பிவோட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவோட் வந்து எஸ்டர்டேவோட பிவோட் வந்து 16,120 இருக்குது. அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு மார்னிங் வீடியோவில் 16,000, 16,100 இதெல்லாம் வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அது இன்றையோட S1 அங்கேயே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எஸ்டர்டேவோட பிவோட் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து கீழே அதிகமாக போகாது அப்படின்னு சொல்லி என்னோடய வியூவாக இருந்தது. அதே மாதிரி சைடுவேல தான் போகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு 12 மணி வரைக்கும் சைடுவேலே தான் போச்சு. ஸோ நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணுற கேஸில் நீங்கள் வந்து இந்த இடத்துல எங்கேயுமே நீங்கள் பை பண்ணியிருக்கக்கூடாது. என்ட்ரியே உங்களுக்கு காலையில் 12:45 வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ட்ரியே கிடைக்கல. ஸோ உங்களுக்கு என்ட்ரிலாம் கிடைச்சிருந்து நீங்கள் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு ப்ரீமியம் வந்து ஏறி இருக்காது. ஏன்னா மார்க்கெட்டு ஃபுல்லாக சைடு வேலை மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது. ஸோ சைடு வேலை இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரீமியம் வந்து உங்களுக்கு ஏறவே ஏறாது. ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டு என்ன தான் மூமெண்ட்டு மேலே கீழே கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு ஒன்றும் அவ்வளோவா பெருசாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து 12:45 வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பிவோட்டில் வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்துக்கிட்டே போயிருந்தது. இந்த பிவோட்லேயே தான் ஃபஸ்ட்டு கேண்டில் கீழே வந்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு கீழே டவுன் சைடு வந்தாலும் உங்களுக்கு பிவோட்டில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து போயிடுச்சு மேலே. திரும்ப போயிட்டு மூவிங் ஆவரேஜ் 20 டச் பண்ணிவிட்டு கீழே வந்தது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எஸ்டர்டேவோட லோ பக்கமாக போயிட்டு அங்கே வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் நமக்கு 12 வரையிலும் கீழே தான் வந்தது. ஸோ இன்றைக்கி டே ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சு. ஆனால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. இன்னையோட ஹையவே அது சஸ்டெயின் பண்ண முடியாமல் திரும்ப கீழே வந்துருச்சு. கீழே வந்ததுன்னா உங்களோட இன்னொரு இது பார்த்தீங்கன்னா 20 மூவிங் ஆவரேஜ் 200 மூவிங் ஆவரேஜ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் இங்கே பக்கமாக வந்துருச்சு. 200 மூவிங் ஆவரேஜ் இன்றைக்கி வந்தது. அதே டைம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 மூவிங் ஆவரேஜும் டவுன் சைட்லேருந்து அப் டைரெக்ஷனுக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? அப் ட்ரெண்டுக்கு மாற இண்டிகேஷன் கிடச்சிருச்சு. அதே டைமில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐயும் உங்களுக்கு வந்து கீழே இருக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து கீழே 30 சம்திங் வந்துடுது. ஸோ இது வந்து டாப் மோஸ்ட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஓவர் சோல்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் நமக்கு வந்து 3 கன்ஃபர்மேஷனு இந்த பிவோட்டுக்கு பக்கத்தால் இருக்குது. பிவோட் வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. S1 கூடவே இருக்குது நமக்கு சப்போர்ட்டாக. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 200 மூவிங் ஆவரேஜும் இருக்குது. இந்த 20 மூவிங் ஆவரேஜும் இங்கே கரெக்ஷன் கொடுக்குறான். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல என்ட்ரி கிடைச்சிது. இந்த ஒரு என்ட்ரி தான் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய என்ட்ரியாகவே இருந்தது. நம்ம ஸ்ட்ராட்டஜி படி இந்த இடத்துல நியர்பை மூவிங் ஆவரேஜில் ஒரு கலர் சேஞ்ச் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த என்ட்ரி தான் ஃபஸ்ட்டு இங்கே பிரேக் டவுன் கொடுத்துட்டு மேலே வந்தது. நமக்கு இந்த இடத்துல தான் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இங்கேருந்து கரெக்டாக மேலே நம்ம டேவோட பிவோட்டில் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்க முடியும். இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்க முடியும். இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு R1ல் ப்ராஃபிட்டை நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா இங்கே புக் பண்ணியிருக்கலாம். ஆனால் இனிஷியல் ப்ராஃபிட்டு இன்றைக்கி டேவோட பிவோட்டில் புக் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல நீங்கள் புக் பண்ணிக்கிட்டு விட்டுருந்துருக்கலாம். நீங்கள்
ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் பண்ணிவிட்டு லிமிட் ஆர்டர் போட்டுட்டு போயிருந்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணிகிட்டே போய் இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. நீங்கள் காலையிலேருந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணினா நமக்கு என்ட்ரிஸே எங்கேயுமே நல்லா கிடைக்கல. ஓகேங்களா, நீங்கள் வந்து என்ட்ரிஸ் டவுன் சைடு கிடச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் இல்லை மார்க்கெட்டில். ஸோ மூவ்மெண்ட் இல்லாதனால பையருக்கு வந்து மூவ்மெண்ட்டு வாலட்டிலிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் வந்து நல்லா ஏறும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் நல்லா கிடைக்கும், இல்லைன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டு வந்து நல்லா கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து 1 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிடணும். கரெக்டாக 12:45க்கு தான் உங்களுக்கு ஒரு என்ட்ரியே கிடச்சிது. ஸோ அந்த என்ட்ரி நீங்கள் எடுத்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் இந்த பாட்டமில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து கரெக்டாக ஒரு இங்கே என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா 140ல் எடுத்துருந்தீங்கன்னா கரெக்டாக 240 வரைக்கும் 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 ஹவர் சார்ட்டில் இது 3 ஹவர்ஸ் சார்ட் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், மார்க்கெட்டு இங்கேருந்து நமக்கு வந்து இந்த சேனல் இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கோங்க. இந்த லைன்லேருந்து என்றைக்கு ஜூலை 1 ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போகும். இந்த லைன்லேருந்து இந்த லைன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே போயிட்டு திரும்ப கீழே டச் பண்ணிவிட்டு 20 மூவி ஆவரேஜ் டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போயிருக்காங்க, திரும்ப கீழே வந்திருக்காங்க. இது எப்படி போட்டிருக்காங்க பாருங்களேன், இது எப்படி ஃப்ரேம் ஆயிருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்துட்டு திரும்பங்க ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்பங்க மார்க்கெட் போயிட்டு திரும்பங்க ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் இங்கே போவான் அப்படிங்கிறது என்னோடய ப்ரிடிக்ஷனாக இருக்குது. நான் எதிர்பார்க்குறேன் இந்த லெவலு. ஓகேங்களா, கண்டிப்பாக 16,500 இந்த வீக்கு போவாங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அதனால் என்னோட என்ட்ரி வந்து நான் இன்னும் க்ளோஸ் பண்ணலை. எனக்கு வந்து 4,000 லாஸில் தான் இருக்குது. ஸோ ஆனாலும் நான் வந்து எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக 16,500 போயிட்டு மேபி அங்கேருந்து கரெக்ஷன் கொடுத்து கீழே வரலாம் மார்க்கெட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே 200 மூவிங் ஆவரேஜ் இங்கே இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து 16,400 300 போகும். அது 16,279 இருக்கு இல்லைங்களா, அந்த ஐயும் பிரேக் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வீக்கு கண்டிப்பாக மேலே போகும் அப்படிங்கிறது என்னோடய ப்ரெடிக்ஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீக் வந்து கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டு மேலே கொண்டு போவாங்க, நிஃப்டி வந்து மேலே கொண்டு போவாங்க அப்படிங்கிறது என்னோடய வியூவாக இருக்குது. ஸோ அதனால் நான் இன்னும் க்ளோஸ் பண்ணலை. ஸோ இது வந்து நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ரிஸ்க்கு வந்து எடுக்காதீங்க. கரெக்டாக உங்களோட லிமிட் என்ன, உங்களோட ரிஸ்க் ரிவார்டு என்ன, 1:2 ரேஷியோ வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இதனால தான் நான் வந்து விட்டு வச்சுருக்கேன் என்ட்ரி. ஸோ இந்த வியூவில் என்னோடய வியூ இருக்குது. அதனால் கண்டிப்பாக மேலே மார்க்கெட்டு 16,500 போயிட்டு கீழே வரும் அப்படிங்கிறது என்னோடய வியூவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி முடிஞ்சதும் நமக்கு வந்து பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, இன்றைக்கி டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மேலே தான் வச்சுருக்கு. கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன் என்னோடய வியூவை. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஃப்ரைடேவோட ஹையை வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே போவாங்க. அப்படி போனால் நாளைக்கு நல்ல ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். நாளைக்கு தான் அது தெரியும், நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது என்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு என்ட்ரி தான் நல்ல என்ட்ரியாக கிடச்சிது. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்திருக்க முடியும். சரிங்களா, ஸோ எப்பவும் போடும்போது நீங்கள் வந்து இந்த பிவோட்டு இருக்கு இல்லைங்களா, அது வந்து இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னா பார்த்துக்கோங்க. நான் என்னோடய செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டரில் போயிட்டு நீங்கள் பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு என்னோடய ட்ரெடிஷ்னலுக்கு பதிலாக நான் டிமார்க் வச்சுருக்கேன்.
ஸோ இதுதான் என்னோடய செட்டிங்ஸ். நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி நீங்கள் பிவோட் பாயிண்ட் செட் பண்ணுறீங்கன்னு. நான் இந்த மாதிரி தான் டிமார்க் பிவோட் பாயிண்ட்டை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கூடவே இந்த ஆர்எஸ்ஐயும் எடுத்துக்கோங்க. ஆர்எஸ்ஐ ஃபில்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு கவர் மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து ஓவர் சோல்டு ஓவர் பாட் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கப் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் வந்து கீழே ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்ததே ஆல்மோஸ்ட் ஓவர் சோல்டு. ஸோ அதனால் அது கீழே இறங்காது அப்படிங்கிறது என்னோடய வியூவாக இருந்தது. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் சைடு வேலையே போச்சு. இங்கே போயிட்டு சப்போர்ட்லேயும் பிவோட்லேயும் நமக்கு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டு நல்ல ட்ரெண்டு ரேலி கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா நாளைக்கு நான் எதை வச்சு நான் மேலே போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப கீழே நல்லா பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்குன்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதனோட 50% பாருங்கள் இது வரைக்கும் இருக்குது. இதுதான் நம்மளோட 50%. இன்னைக்கு போன ட்ரெண்டில் 50% இது. ஸோ என்னோடய வியூ என்னவாக இருக்குது, மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டு திரும்ப இங்கேருந்து இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு இங்கேருந்து 16,300 வரைக்கும் என்னோடய டார்கெட் இருக்கணும் நாளைக்கு அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். நாளைக்கு பார்ப்போங்க. யாராவது ட்ரெண்டு வந்து நீங்கள் நாளைக்கு எப்படி என்ட்ரி எடுக்கணும்னா நீங்கள் நேற்றோட ஃப்ரைடேவோட ஹையை வந்து பிரேக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த R1 இருக்கு இல்லைங்களா, 16,250க்கு மேலே அப் சைடு போகிறங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த இடத்துல 16,250 தாண்டி நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெட்டர் என்ட்ரியாக இருக்கும். கீழே டவுன் சைடு அதேமாரி வர மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிவோட் இருக்குது இல்லைங்களா 16,100, ஸோ அதை பிரேக் பண்ணுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 16,000 நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஓகேங்களா? சரி, நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய். சக்திவேல். Beyond infinity and back again. To them. Young Gargan talking.